Hello everyone, in this video we will see biotechnology and its application second set of questions and answers. The TI plasmid is often used for making transgenic plants. ஆமா. இந்த TI அப்படினா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா tumor inducing plasmid. Agrobacterium tumefaciens அப்படிங்கிற பாக்டீரியாக்குள்ள இருக்கக்கூடிய plasmid தான் இந்த TI plasmid. அந்த TI plasmid ஃபாரின் ஜீனை இன்சர்ட் பண்ணி வெக்டாரா யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபாரின் ஜீன்ஸை வந்து பிளான்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சு அந்த ப்ரோட்டீனை ப்ரொடக்ஷன் பண்ணுறதை பார்த்துருப்போம். தட் இஸ் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸில். இப்போ இந்த பிளாஸ்மிட் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் மேட்டர் தான், இப்போ நான் சொன்னது தான். ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸ் த தேர்ட் ஆப்ஷன் இதில் தான் வந்து இருக்குது. ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஈக்கோலையில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைசோபியம் ரூட் நாடுல்ஸில் வந்து இருக்கும் ஆக்சுவலாக இந்த ரைசோபியம் பாக்டீரியம் அண்ட் அசட்டோபாக்டர். ஸோ தீஸ் திங்ஸில் பார்த்தீங்கன்னா டிஐ பிளாஸ்மிட் ஃபாரின் ஜீனை இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டாராக யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட் எதுலேருந்து ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஆக்ரோபாக்டீரியம் tumefaciens, transgenic plants பொறுத்த வரைக்கும். Here you can see the agrobacterium tumefaciens by means of microscope. ராட் ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த ஆக்ரோபாக்டீரியம் எப்படி பிளான்ட் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் see this TI plasmid. On the top you can visualize the tDNA. இந்த tDNA தான் டியூமர் இன்டியூசிங் ஜீன்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் ரீஜன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் டியூமர் இன் த பிளான்ட் செல்ஸ். இப்போ பாருங்கள் இந்த tDNA எக்ஸ்ப்ரெஸ் ஆகி ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகி here it is passing towards the plant cell and it will go and bind with the nucleus of the plant cell. So this tDNA possess the capability to move and interact with the genome of the host plant. இப்படி தான் வந்து host plantோட ஜாயின் ஆகி it will cause the crown gall disease. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டியூமர் இன்டியூசிங் ஜீன்ஸ்க்கு பதிலாக நம்மளோட ஃபாரின் ஜீனை இன்சர்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபாரின் ஜீன் என்ன கோட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை கோட் பண்ணக்கூடிய ஜீனோ அது என்ன சொல்லுதோ அதை வந்து இங்கே நம்ம அந்த பிளான்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது த்ரூ த வெக்டார் டிஐ பிளாஸ்மிட். இப்போ இந்த டிஐ பிளாஸ்மிட் ஆக்ரோபாக்டியம் டியூமிஃபிஷியன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய டிஐ பிளாஸ்மிடில் ஜீனை இன்சர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ இந்த ரோஸ் கலர் இது வந்து இன்சர்ட் ஆகிட்டு ரீகாமினன்ட் பிளாஸ்மிடாக மாறிட்டு இந்த ரீகாமினன்ட் பிளாஸ்மிடை இப்போ இன்ட்ரடியூஸ்டு இன்டு த பிளான்ட் செல்லில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அல்லது ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸில் உள்ளர விட்டு அந்த ஆக்ரோபாக்டீரியம் பாக்டீரியாவை பிளான்ட் செல்லை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கலாம். வாட் எவர் த திங், ரெண்டு இதில் எது வேணாலும் பண்ணலாம். இன்ஃபெக்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா பிளான்ட் செல்லில் வந்து பிளான்ட்டு தட் வில் டெவலப் த ப்ரோட்டீன் ஃபார் த ஃபாரின் ஜீன். அந்த என்ன ஃபாரின் ஜீனை இந்த வெக்டாரை வச்சு இன்செர்ட் பண்ணியிருக்குமோ ஃபாரின் ஜீன் அது வந்து அதோட ப்ரோட்டீன் வந்து ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பிளான்ட்டில். ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஜீன்ஸை கோட் பண்ணி இந்த மாதிரி பிளான்ட்லேயே நம்ம இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால. எனி ஜீன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடியில் வாட் எவர் த ஜீன் என்ன ப்ரோட்டீன் வேணுமோ அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் இன்வால்வ்ஸ். ஓகே, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மெலாக்டினே இன்காக்னிட்டா அப்படிங்கிற இந்த நெமட்டோடு வந்து ஒரு பிளான்ட்டை வந்து டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் போது இந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகும். அதனால் ஈல்டு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஆர்என்ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை வந்து தடுக்கிறது. இப்போ இந்த மெலாக்டினே இன்காக்னிட்டாங்கிற பேரசைட்குள்ளேருந்து ஏதோ ஒரு ப்ரோட்டீன் வந்து தானே இந்த பர்டிகுலர் ரூட் ஆஃப் டொபாக்கோ வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. அப்போ அந்த இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீனை கோட் பண்ணக்கூடிய ஜீன்லேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும்ல, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் தானே. அப்போ அந்த எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணுறது, அதனுடைய எக்ஸ்ப்ரெஷனை தடுத்து நிறுத்துறது, அதுதான் வந்து ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் டெக்னாலஜியில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த நெமட்டோடு இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளான ப்ரோட்டீனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆர்என்ஏவை பிரேக் டவுன் பண்ணுறது தான் இதில் வேலை. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸில் நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் இன்ஃபெக்ஷன் பண்ணாமலே இன்ஃபெக்ஷன் பண்ண மாதிரி ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன் மூலமாக அந்த டிஐ பிளாஸ்மிடில் இந்த ஜீன்ஸ் நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸை கோட் பண்ணி நம்ம பிளான்ட்டுக்கு அனுப்பிடுறது. ஆஸ் எ ரிசல்ட் அந்த பிளான்ட்டில் என்ன ஃபார்மேஷன் நடக்கும்னா டிஐ பிளாஸ்மிட்லேருந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்.
அதில் டைசர் மாலிக்யூல் தட் இஸ் RNase 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா ரிபோநியூக்ளியேஸ் தட் இஸ் RNAவை பிரேக் டவுன் பண்ணும். இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவை இங்கே ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷன்ஸ் மூலமாக நம்ம உள்ளே அனுப்பும் போது இட் வில் ப்ரொடியூஸ். அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNAவாக அந்த டைசர் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணும். அப்போ ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA இது என்ன பண்ணுன்னா திஸ் வில் பவுண்ட் வித் ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் RNA இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ்னு பேர். அந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸோட இந்த RNA ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA பைண்ட் ஆகிட்டு இட் வில் கோ அண்ட் சர்ச் ஃபார் த RNA டார்கெட் mRNA. அதாவது நெமட்டோட்லேருந்து டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த mRNAவை டார்கெட் பண்ணி இந்த ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA along with the risk complex go and bind and inhibit the production of protein. Moreover அந்த RNAவை என்ன பண்ணிடும்னா உடச்சி க்ளீவ் பண்ணி சுக்குநூறாக்கிடும். as a result மெலாக்டினியா இன்காக்னிட்டா வந்து இங்கே பேராசைட்டாக நோ மோர் இட் கேன் live in the plant. this is what happening in the RNA interference technology. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்சிங் பண்ணிடுறோம் யாரன்னா ஸ்பெசிஃபிக் mRNA டியூ டு த காம்ப்ளிமெண்ட்ரி RNA. நம்ம இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி RNA இப்போ டபுள் ஸ்டாண்டர்டும் போய் பைண்ட் ஆகலாம், சிங்கிள் ஸ்டாண்டர்டும் ஆகலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த ஷார்ட் இன்டர்ஃபரிங் RNA எய்தர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் காம்ப்ளிமெண்ட்ரி டுவர்ட்ஸ் த டார்கெட் mRNA அப்படி பைண்ட் ஆகி இதை உடச்சி சுக்குநூறாக்கிடும். ஸோ சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் mRNA டியூ டு காம்ப்ளிமெண்ட்ரி RNA. The second option is the right one for this question. Next question. Genetically modified brinjal in India has been developed for. So genetically modified brinjal எதுக்காகனா இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக. அதே டொமேட்டோ பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் த ஷெல் லைஃப் தட் இஸ் பாலிகலாக்டோயூரனேஸ் வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஃப்ளவர் சேவர் டொமேட்டோலலாம். இது பிரிஞ்சாலை பொறுத்த வரைக்கும் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பிடி பிரிஞ்சால். அது எப்படி அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சன்ஸ் ஜீன் that code for delta endotoxin அந்த CRY1AC அப்படிங்கிற அந்த ஜீனை வந்து எதுக்கு டார்கெட் பண்ணுவாங்கன்னா லெபிடோப்டரான் டைப் ஆஃப் குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸ். அந்த CRY1AC ஜீனை வந்து பிடியிலேருந்து பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ்லேருந்து எடுத்து தட் வில் ஜாயின் வித் ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸோட டிஐ பிளாஸ்மியில் ஜாயின் பண்ணி அதை அந்த பிரிஞ்சாலை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறது. as a result பிரிஞ்சால் will get the foreign gene expression. அப்போ டெல்டா எண்டோடாக்சின் அதில் எக்ஸ்பிரஸ் ஆகும் and it will act against the lepidopteran insects as well as fruit and shoot borer that is lucinodes arbonalis அப்படிங்கக்கூடிய அந்த இன்செக்ட்ஸுக்கு எதிராகும் இந்த பிடி பிரிஞ்சால் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் மேட்ச் த காலம் 1 and 2. டொபாக்கோ இங்கே என்னென்னு பார்க்கணும். CPT1 ஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கிளேவர் சேவர் டொமேட்டோ. இது வந்து எதுக்குன்னா இன்க்ரீஸ்டு ஷெல் லைஃப் பாலிகலாக்டோயூரனேஸ் 4. பிக்கு வந்து 4 எங்கே இருக்குது 2 1லேயும் 2லேயும் இருக்குது. அடுத்தது பாருங்கள் கோல்டன் ரைஸ் தட் இஸ் விட்டமின் ஏ என்ரிச்டு வித் விட்டமின் ஏ. அப்போ சி வந்து 2. And next thing is BT cotton. BT cotton வந்து pest resistance or insect resistance, the first option. So D for 1 இங்கே தான் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து 3 கொடுத்துட்டாங்க, தப்பு. ஸோ டொபாக்கோ CPT1 gene, flavor saver tomato increased cell life, golden rice vitamin A enrichment, BT cotton high yield pest resistance. So the second option is the right one for this question. Human insulin is being commercially produced from. இதுக்கு ஈக்குவலை தான் வந்து யூஸ் பண்ணி ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஹியூமன் இன்சுலினை பொறுத்த வரைக்கும். சாக்ரோமைசஸ் செர்வேசியங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட்டு. அது வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்கு சீக்வன்சிங்லாம் இதை யூஸ் பண்ணாங்க. ரைசோபியம் பாக்டீரியம் உங்களுக்கு தெரியும், ரூட் நாடியூல்ஸில் வந்து இருக்கும் சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ஷிப்பில். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட் யூ கேன் ஏபிள் டு காஸ் டியூபர்குலோசிஸ், அந்த பாக்டீரியம் அது. ஈக்கோலை இதில் தான் வந்து ஹியூமன் இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து ஹியூமனோட பேன்க்ரியாட்டிக் செல்லுலேருந்து அந்த டிஎன்ஏவை எடுத்துருவோம். அந்த டிஎன்ஏவை வந்து டோனார் டிஎன்ஏ. ஸோ அந்த ஹியூமன் பேன்க்ரியாட்டிக் ஜீனை வந்து டிஎன்ஏவை எடுத்துகிட்டு அதை ஒரு பிளாஸ்மீடில் வந்து இன்சர்ட் பண்ணி ரீகாமினன்ட் பிளாஸ்மீடை ஃபார்மேஷன் பண்ணுவோம்.
ஸோ வெக்டாராக இங்கே யாருன்னா பிளாஸ்மிட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜீன் ஃப்ரம் ஹியூமன் பேன்க்ரியாட்டிக் செல்லேருந்து யூஸ் பண்ணி அதை பைண்ட் பண்ணி வச்சுருவோம். தட் ஜீன் வில் கோட் ஃபார் இன்சுலின். இன்சுலினில் பார்த்தீங்கன்னா 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக 21 வந்து ஒரு செயினும், இன்னொரு 30 வந்து இன்னொரு செயின்லேயும் இருக்கும். 2 செயின்ஸ் வந்து இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஹியூமன் இன்சுலின்ஸை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஏ செயின், திஸ் இஸ் பி செயின், போத் ஆர் கனெக்டட் பை சி செயின். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் நம்மளோட நேச்சுரலாக ஜென்ரலாக. அப்புறம் லேட்டரான் என்ன ஆகும்னா இந்த சி செயின் வந்து என்ன ஆகிடும்னா எக்ஸைஸ்ட் ஆகிடும், கட் ஆகிடும். ஒன்லி ஏ செயின் அண்ட் பி செயின் போத் ஆர் லிங்க்டு பை டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். இப்படி தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபார்மேஷன் நடக்கும். ஏ செயின், பி செயின், இதில் 21, இதில் 30 அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் டுகெதர் பை டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். இதுதான் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின் தட் கேன் ஏபிள் டு ரெடியூஸ் த சுகர் லெவல். ஸோ அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம இன்சுலின் வந்து சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இன்சுலின் வந்து அவங்களுக்கு உடம்புல ப்ரொடக்ஷன் ஆகாதனால இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இப்போ இன்சுலின் ஜீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு 51 அமினோ ஆசிட்ஸு. 51ல் வந்து 21 ஆல்ஃபா ஏ செயின் அண்ட் பி செயின் வந்து 30. இந்த இதுக்கு இடையில சி செயினும் ஃபார்ம் ஆகும். ஆனால் லேட்டர் ஆன் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் அப்போ சி பெப்டைட் வந்து வில் பி கட் ஆகி ஏவும் பியும் டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகி இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இப்போ இவங்க என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எச்சரிச்சை கொலியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ திஸ் ஆர்டிஎன்ஏ என்ன பண்ணிடுவோம்னா நம்ம பேன்க்ரியாட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய ஜீனையும் பிளாஸ்மிடையும் ஜாயின் பண்ணி இந்த இதை வந்து ஈக்கோலை ஹோஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிடுவோம். ஈக்கோலையை அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்மெண்டாரில் நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா ஈக்கோலை நம்பர்ஸும் அதிகமாகும், மல்டிப்ளை ஆகும். அதே சமயத்தில் அது உள்ளே இருக்கக்கூடிய ஜீன் தட் கேன் கோட் ஃபார் இன்சுலின் அதுவும் வந்து அதிகமாகும். ஆஸ் ஏ ரிசல்ட் யூ கேன் கெட் த ஃபெர்மெண்டார்லேருந்து நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் வந்து நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதுதான் ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கு. ஸோ ரீகாம்பினன்ட் பாக்டீரியா தட் ப்ரொடியூஸ் இன்சுலின், ஈக்கோலை தட் ப்ரொடியூஸ் இன்சுலின், அதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் எண்டு ப்ராடக்ட் அப்படின்னா இன்சுலின் ஹார்வெஸ்டட். ஸோ இதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் obtained த்ரூ பயோடெக்னாலஜி? ஹியூமன் இன்சுலின் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் தான். இப்போ தான் நம்ம டயபெட்டிக்ஸ் கொடுப்போம். ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பிளட் கிளாட்டிங் ஃபேக்டார், இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். யாராருக்கெல்லாம் கிளாட்டிங் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா அப்போ அந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டார் 8 வந்து நம்ம இந்த மாதிரி அந்த ஜீன்ஸை எடுத்து வேறு பாக்டீரியம் ஹோஸ்ட்குள்ளே யூஸ் பண்ணி பாக்டீரியம் மூலமாக ஃபெர்மெண்டாரில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இது மூணுமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கோலிசைட்டோகைனின் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக இட் இஸ் ஏ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த டியோடினம். இந்த கோலிசைட்டோகைனின் தான் என்ன பண்ணணும்னா டியோடினினத்தில் ப்ரொடியூஸ் ஆகி லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி பேன்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்ணி லிப்பிட் மெட்டபாலிசத்துக்கு ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். நாட் ஏ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4th one இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். டூரிங் ப்ராசஸ் ஆஃப் ப்ரோஹார்மோன் ப்ரோஇன்சுலின் இன்டு த மெச்சூர் இன்சுலின் அப்போ என்ன நடக்கும்? எஸ், நான் முன்னாடியே சொன்னது தான். சி பெப்டைட் இஸ் ஆடட், சி பெப்டைட் இஸ் ரிமூவ்ட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இப்போ நேச்சுரலாக ப்ரொடக்ஷன் ஆகும்போது ஏ செயின், பி செயின் ஆஸ் வெல் அஸ் சி செயின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். போஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்போ தான் என்ன ஆகுனா சி செயின், சி பெப்டைடை கட் பண்ணி விட்ருவோம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஏ செயின் and this is the B chain, here C chain. This will be excised after post translational modification. இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டுட்டு அட் லாஸ்ட் இட் வில் ஃபார்ம் த ஆக்டிவ் இன்சுலின், ப்ரோ ஹார்மோன் சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கட் பண்ண பிறகு இட் வில் பி டேர்ம்டு டு பி மெச்சூர் ஹார்மோன் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். there will be A chain and B chain both are linked by disulfide bridges. there will be no C peptide. அப்போ C peptide ரிமூவ் பண்ணிட்டோம்னா that is mature insulin. The second option is the right one for this question. எல்லிலில்லி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1983 எப்படி இதை ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் பண்ணாங்க இன்சுலினை. ஸோ ஏ செயினை ஒரு செட்லேயும் பி செயின் இன்னொரு செட்லேயும் ஈக்குவலையில் ஃபெர்மெண்டரில் ப்ரொடக்ஷன் பண்ணி
போத் ரெண்டு ஆல்ஃபா செயின் பீட்டா, அதாவது ஏ செயின் பி செயின் ரெண்டுத்தையும் வந்து டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு இடையில பைண்ட் பண்ணி வச்சாங்க. இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சி பெப்டைட்லாம் அவங்க கோட் பண்ணவே இல்லை. ஏன்னா மெச்சூர் இன்சுலினாக நம்ம பார்க்கும்போது சி பெப்டைடு இருக்காது. ஸோ ஏ செயின் பி செயினை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக மாஸ் கல்டிவேஷன் மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கு இடையில டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் ரெடி பண்ணி விற்றாங்க. லில்லி யூஎஸ்ஏ கம்பெனி 1983. ஹியர் யூ கேன் சி ஏ செயின் அண்ட் திஸ் இஸ் பி செயின், ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஈக்குவலையில் போட்டு நிறையா மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஃபெர்மெண்டாரில் ஏ செயின் பி செயின் ரெண்டுத்தையும் டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் ஃபார்ம் பண்ண வச்சு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ the biological product created by introduction of DNA which code for protein human alpha antitrypsin is used to treat. ஓகே, ஹியூமன் ஆல்ஃபா ஆன்டிட்ரிப்சின் எதுக்காக அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எங்கே ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா லிவரில் வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். இது எதுக்காக லிவரில் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா அங்கே நிறைய டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் வரும், அதை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்காக இது ப்ரொடக்ஷன் ஆகுது. மோர் ஓவர் இது லங்ஸில் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா நியூட்ரோஃபில் எலாஸ்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகி அது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா ஏஜிங் செல்ஸ் ஓல்டு செல்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு டாக்ஸிக் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஓல்டு செல்ஸில் அந்த மாதிரி வேலையெல்லாம் நியூட்ரோஃபில்ஸ் எலாஸ்டேஸ் வந்து பார்க்கும். அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஆன்டிட்ரிப்சின் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல், ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். இந்த மீன் டைம் டீடாக்சிஃபிகேஷன் டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் இந்த லிவரில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதெல்லாம் டீடாக்சிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ஃபா 1 ஆன்டிட்ராப்சின் வந்து டிஃபிஷியன்சி ஆகும்போது வாட் இட் வில் ஹேப்பன் அப்படின்னா லிவர் வில் கெட் அஃபெக்டட், lungs also get affected. As there is here, normally the protein travels through the bloodstream. It helps to protect the body's organs from harmful effect of other toxic proteins. அதான் detoxification தான் அந்த ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சினை பொறுத்த வரைக்கும். Lungs are one of the main organ that the alpha 1 antitrypsin protein protects லங்ஸை. இது கம்மியாக இருக்கிறதுனால லங்ஸும் வந்து என்ன ஆகுதுன்னா ரிஸ்க் ஆஃப் காசிங் டிசீஸ். ஸோ இட் கேன் ஸ்டக் இன் த லிவர் அண்ட் லிவர் டிசீஸ் கேன் டெவலப். சிவியர் ஏஐடி டிஃபிஷியன்சி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot able to protect the lungs. இது ஏஐடி ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு இன்ஹெரிட்டட் டிசீஸ். இது வந்து லங்ஸு லிவரு ரெண்டுத்துலேயும் டேமேஜ் காஸ் பண்ணும். ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறதும் லங்ஸில் வரக்கூடிய டிசீஸ் தான். 1 2 3 சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் லங்ஸில் வரது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் கெட் அஃபெக்டட். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஆல் ஆஃப் திஸ். எம்பிசிமா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளவங்க. இப்போ அந்த எம்பிசிமா அப்படிங்கிறதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் தான் யூஸ் பண்ணுவாங்க. த டேர்ம் humulin is used for human insulin. Human insulin is nothing but humulin அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the third option is the right one for this question. Which one of the following microbe used in production of vitamin B2? Vitamin B2 இது வந்து ரிபோஃப்ளேவின் சொல்லுவாங்க. இந்த ரிபோஃப்ளேவினை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மைக்ரோப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்பியா கோசிபி. இது இந்த மைக்ரோப் மட்டும்தான் விட்டமின் B2 ப்ரொடக்ஷன் பண்ணணும் கிடையாது, இன்னும் 2-3 பண்ணோம். அது யாருன்னு பார்த்துருவோம். கேண்டிடா ஃபேமட்டா, பேசிலஸ் சப்டிலிஸ் அண்ட் ஆல்சோ ஆஷ்பியா கோசிபி. இந்த 3 மைக்ரோபும் வெல் நோன். தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபார் ரிபோஃப்ளேவின் ஆர் விட்டமின் B2 ப்ரொடக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், some of the steps involved in production of humulin. ஓகே, இதை வந்து சீக்வன்ஸ் பண்ணணும் வரிசையாக ஆர்டிஎன்ஏ மூலமாக. ப்ராசஸ் ஆர்டிஎன்ஏ ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஜீன் ஃபார் ஹியூமன் இன்சுலின் ஆர்டிஃபிஷியலி. அதான் அப்போ ஏ செயின் பி செயினை வந்து ஆர்டிஃபிஷியலாக டிசைன் பண்ணிவிட்டு அதை சிந்தசிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு வந்து இன்சர்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் ஜீன் இன்டு த பிளாஸ்மிட் அல்லது வெக்டாரோட ஜாயின் பண்ணிடுறோம் அந்த ஜீனை, இன்சுலின் ஜீனை. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஎன்ஏ அல்லது ரீகாமினன்ட் பிளாஸ்மிட் இன்டு த ஈக்குவலை. அதுக்கடுத்தது 5th. ஸோ 1st 4th 5th. ஹியர் யூ கேன் சி இந்த ஆப்ஷன் தான்.
அடுத்தது என்னென்னா செகண்ட் கல்ச்சரிங் ஆஃப் ஆர் ரீகாமினன்ட் ஈகாலை இன் த பயோரியாக்டர். அதுலேருந்து நம்ம இது பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். ரீகாமினன்ட் ஜீன் ப்ராடக்டை தட் இஸ் ஹியூமன் இன்சுலினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ அதை பியூரிஃபை பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் ஃபார் திஸ் கொஷின். In hybridoma technology, what is happening over here? B cells are fused with myeloma or T cells are fused with myeloma. B cells and T cells are fused அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹைப்ரிடோமா டெக்னாலஜி வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு எதிராக ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த ஆன்டிபாடி அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கோஹ்லர், சீசர் மில்ஸ்டீன், இவங்க 2 பேர் தான் அவங்க வெரி கிரேட் சயின்டிஸ்ட். இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை இவங்க தான் வந்து இது பண்ணாங்க. இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ என்னென்னா ஹைப்ரிடோமா செல் லைன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மைலோமா அப்படிங்கிறது டியூமர் செல்ஸ், அதோட நம்ம இன்னொரு செல் பி செல் வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அது 2ம் ஃபியூஷன் ஆகும்போது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பிஜி பாலிஎத்திலீன் கிளைகால் மூலமாக இந்த 2 புரோட்டோபிளாஸ்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ சைட்டோபிளாசம் ஆஸ் வெல் அஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் போத் செல்ஸ் வில் கெட் மிங்கிள்டு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்ரிடோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே கேன் எஸ்டாப்ளிஷ் த ஃபஸ்ட் ஹைப்ரிடோமா செல் லைன்ஸ் தட் ப்ரொடியூஸ் சிங்கிள் டைப் ஆஃப் ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக் டு த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன ஆன்டிஜனுக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ரெடி பண்ணியுமோ அந்த ஆன்டிஜனை நம்ம என்ன பண்ணுறோம் எலிக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய இந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் பி செல்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது எங்கே இருக்குன்னா ஸ்ப்ளீனில் வந்து இருக்கும். ஸ்ப்ளீனில் வந்து பி செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். தட் கேன் பொசஸ் இந்த ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடி அதில் இருக்கும். ஸோ அந்த பி செல்ஸ் along with myeloma, that is tumor causing cells, both of them are fused with together by means of polyethylene glycol. இப்போ செல் ஃபியூஷன் நடந்தோன்னா யாரெல்லாம் ஃபியூஸ்டு ப்ராடக்ட்டோ அதை மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு ஹேட் மீடியம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மீடியத்தில் ஃபியூஸ்டு செல்ஸ் மட்டும் இருக்கும், அன்ஃபியூஸ்டு செல்ஸ் வந்து இருக்காது, இறந்துடும். ஸோ அன்ஃபியூஸ்டு செல்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம், ஃபியூஸ்டு செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி வி ஆர் க்ரோவிங் ஆன் த கல்ச்சர் மீடியம். அப்போ ஃபியூஸ்டு செல்ஸ் விச் பொசஸ் த பி செல் அண்ட் மைலோமா 2த்தையும் ஜாயின் ஆன பிறகு தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இன் லார்ஜர் அமௌண்ட். இப்படி தான் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணாங்க ஜார்ஜ் கோஹ்லர் அண்ட் சீசர் மில்ஸ்டீன். ஸோ இட் இஸ் எ மைல்ஸ்டோன் இன் த ரிசர்ச். ஓகே, see you in next video. Thank you.